ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒன் பாட் ரசம் ரைஸ் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப குயிக்கா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு 20 நிமிஷத்துக்கு முன்னாலே ஊற வச்சுட்டேன். கொஞ்சமா புளி வந்து ஊற வச்சிருக்கேன். புளி பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸோட கம்மி தான். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டீங்கன்னா 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்ப இத வந்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து கேஸ் இருக்கு பாத்தீங்களா? அத ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறேன். இப்ப வந்துட்டு எண்ணெய் காஞ்சதான் வந்து கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் வரும்போது 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ரொம்ப குயிக்கா ரெடி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடி, மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம தண்ணி ஊத்தாம அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பவுடர். அதை வந்துட்டு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்கா ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். சீக்கிரம் வந்து டைஜஷன் ஆகும். சாப்பிட்றதும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு தக்காளி வந்துட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். நீங்க காலையில ஆஃபீஸ்க்கு அண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது நீங்க வந்துட்டு ஒரு டைம் இதை ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப குயிக்கா ரெடி பண்ணிடலாம். சைடிஸ் வந்து பெருசா எதுவும் தேவைப்படாது. நம்மளுக்கு அப்பளம், அப்புறம் வந்து முட்டையை வந்து வேக வச்சு வறுத்துக்கலாம். இதுவே போதுமானது. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு. உப்பு பாத்தீங்கன்னா இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு வந்து நான் இப்பயே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகி வரட்டும். புளி பாத்தீங்கன்னா கொஞ்சமா எடுத்தா போதும். நம்ம ரசம் செய்யற அளவுக்கு நிறையலாம் எடுக்க தேவையில்லை. இப்போ பாத்தீங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு ரசம் பொடி கூட சேர்த்துக்கலாம். பேக்கெட்ல வருது பாத்தீங்களா, அந்த ஆச்சி, அது மாதிரி ரசம் பொடி கூட சேர்த்துக்கலாம். அது இல்லாத பட்சத்துல மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இப்ப வந்துட்டு கரைச்சி வச்சிருக்க புளியை வந்துட்டு சேர்த்து வடிகட்டி ஊத்திக்கலாம். புளி பாத்தீங்கன்னா 1 கப் இருக்கு. ரைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 கப்பு. இப்ப நம்ம 4 கப் தண்ணி சேர்க்க போறோம். அதுல வந்து ஒரு கப் வந்துட்டு நம்மளுக்கு புளி தண்ணியே இருக்கு. மிச்சம் 3 கப் வந்துட்டு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒன் பாட் ரைஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். ஃபைனலா கூட நீங்க சேர்க்கலாம். இப்பயும் சேர்த்துட்டா அந்த ஃபிளேவர் வந்து நல்லா இறங்கும் நம்மளுக்கு. அதனால நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய வேணும்னா கீழே லஞ்ச் பாக்ஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா மார்னிங் டைம்ல வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா ரெடி பண்றதுக்கு ஒன் பாட் ரைஸ் தான் வந்து பெஸ்ட். இப்போ வந்து அரிசி, பருப்பு நான் ஊற வச்சிருந்தேன் பாத்தீங்களா, அது ஒரு 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 4 கப் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா பருப்பு போட்டிருக்கோம் ஒரு 1/2 கப், 1/4 கப்பு. நெக்ஸ்ட் வந்து தண்ணி வந்து இதுக்கு அதிகமான பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் லிக்விடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கு அதே 1.25 கப்பு வந்துடுது. அதனால புளி தண்ணி வந்து 1 கப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு 3 கப் வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கூட குறைய சேர்க்கறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிடும். இப்போ வந்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வரட்டும். நல்லா குழைய வெந்தாதான் சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதனால குக்கர் மூடி போட்டு 4 விசில் வச்சு விட்டுருங்க. குக்கர்ல இருக்கிற ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டா வந்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குக்கரை வந்து ஓபன் பண்ணி நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மணக்க நெய்யை ஊத்தி கலரி இறக்குனீங்கன்னா அவ்வளோ அருமையான ரசம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இது போல நிறைய வந்துட்டு வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.